Guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட ஓவியோ பார்க்கலாம். என்னெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ்ன்னு பார்த்தா ஓப்பனிங் ட்ரேட், க்ளோசிங் ட்ரேட், பெஞ்ச்மார்க் அண்ட் ப்ராடர் இண்டெக்ஸ், செக்டரல் இண்டெக்ஸ், டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். நான் எப்போ வீடியோ போடுறேனோ அப்போது. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட ஓவியூ. இன்னைக்கு வந்து பாசிட்டிவான குளோபல் கியூஸ் இருந்ததுனால நம்மளோட இந்தியன் ஈக்விட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து டே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஹையராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இனிஷியல் ஹவர்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ஹையராக ஸ்டார்ட் பண்ண கெயின்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடாக தான் இருந்தது. செகண்ட் ஆஃபில் வந்து சம்ஹவ் வந்து மேனேஜ் பண்ணி டேனோட ஹை லெவலுக்கு வந்து அவங்களால க்ளோஸ் ஆக முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 2267 ஸ்டாக்ஸ் வந்து ஏறியிருந்தாங்க. 1458 ஸ்டாக்ஸ் இறங்கியிருந்தாங்க. 80 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. க்ளோசிங் அப்போ சென்செக்ஸ் வந்து 227 பாயிண்ட்ஸ் ஆர் 0.32% வந்து ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு 72,050 அப்படின்ற லெவலில் செட்டில் ஆனாங்க. நிஃப்டி வந்து 70 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்தாங்க ஆர் 0.32% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 21,910 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து டே லோ ஆஃப் 45,590 ரெக்கவர் ஆயிட்டாங்க. ரெக்கவர் ஆயிட்டு முடியிறப்ப 0.7% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 46,218 அப்படின்ற லெவல்ல க்ளோஸ் ஆனாங்க. நிஃப்டி பேக்ல டாப் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா M&M, BPCL, ONGC, NTPC அண்ட் பவர் கிரிட் கார்பரேஷன். வைல் டாப் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ITC, HUL அண்ட் நெஸ்லே இந்தியா. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், செக்டரல் ட்ரெண்ட் பார்க்குறப்போ நிஃப்டி FMCG அண்ட் நிஃப்டி ஃபார்மா இவங்களை தவிர மீதி எல்லா செக்டார்ஸுமே வந்து இன்னைக்கு க்ரீன்ல தான் முடிஞ்சாங்க. நிஃப்டி PSU பேங்க் தான் வந்து இன்னைக்கு பெஸ்ட் செக்டோரியல் பெர்ஃபார்மராக இருந்தாங்க. ஓவர் 3% வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. அதை லீட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் அண்ட் PNB. FMCG இண்டெக்ஸ் வந்து 0.9% இறங்கியிருந்தாங்க. அந்த அதர் ஹேண்ட் ஆட்டோ, PSU பேங்க், மெட்டல், ரியாலிட்டி, பவர் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இவங்க எல்லாமே வந்து 1 to 2% ஏறியிருந்தாங்க. ப்ராடர் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. BSE மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து ஈச் 1% ஏறியிருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். இவங்க வந்து 3.28% ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து அபுதாபியில இருக்கக்கூடிய பேக்ஸ் டெம்பிள் அப்படிங்கிறவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து என்டர் ஆயிருக்காங்க. எதுக்காகனா ஆப்டிக்கல் சொல்யூஷன்ஸ்க்காக. ஸோ இந்த ரீசன்னால ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஏறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து MIC டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக் வந்து 10% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு அப்பர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து 42V/3A அப்படின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரி சார்ஜர்ஸ் வந்து சைக்கிள்க்கும் 2 வீலருக்கும் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்னைக்கு 10% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்னன்னா, கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார்ஜர் வந்து சீக்கிரமா நாங்க வந்து ஷார்ட்டா லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் வந்து இந்த மார்ச்ல இருந்து பிகின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் கம்பெனி ஆயில் இந்தியா. இவங்க வந்து 12.4% ஏறிந்தாங்க. என்ன ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அவுட்லுக் வந்து ரொம்ப ரோபஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொன்ன ரீசன்னால. ஒரு சின்ன நோட் வந்து புரோக்கரேஜ் ஹவுஸ் மோதிலால் ஓஸ்வால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனியோட இந்தியாஸ் ப்ரொடக்ஷன் க்ரோத் கைடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரோபஸ்டாகவே ரிமைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் ட்ரில்லிங் ஆக்டிவிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் வெல்ஸ் இன் ஓல்டு ஏரியாஸில் அவங்களோட ட்ரில்லிங் ஆக்டிவிட்டியும் டெவலப்மெண்ட் வெல்ஸும் வந்து இந்த க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட் DM ஹெல்த் கேர். இவங்க வந்து 7.22% இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து 2 செப்பரேட் என்டிட்டிஸ் 2 கம்பெனியாக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால பிரிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் GCCல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால ஸ்டாக் பிரைஸ் வந்து 7.2% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் கம்பெனி இண்டிகோ. இவங்க வந்து 1.97% வந்து இறங்கி இருந்தாங்க.
என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, சிஎன்பிசி டிவி 18 வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஸ்டாக் பிரைஸ் இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏர்லைன் வந்து 6 to 12 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மும்பை ஏர்போர்ட்ல இருந்து, as per கவர்மெண்ட் டைரக்டிவ்ஸ்னு சொன்ன ரீசனால சொல்றாங்க. நெக்ஸ்ட் நாராயணா ஹுர்தாலியா, இவங்க வந்து 4.39% வந்து இறங்கியிருந்தாங்க. ஒரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியினுடைய டிசம்பர் ப்ராஃபிட் வந்து 22% வந்து ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இருந்தாலும் கூட கம்பெனியோட ஸ்டாக் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் நோட் என்னன்னா, கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் வந்து Q3 FY24 ரெவென்யூ வந்து 6.7% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ நம்பர் 1203 crore கொடுத்துருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் கம்பெனி முத்தூட் ஃபினான்ஸ், இவங்க வந்து 2.45% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோட Q3 மார்ஜின்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி அவங்க வந்து அண்டர் வெயிட் கால் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. கொடுத்துட்டு என்ன டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1165 ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஐஎம் வந்து 10% வந்து இருந்திருக்கு, எஸ்டிமேட் பண்ணது வந்து 11%. இருந்தாலும் கூட ஏஎம் க்ரோத்தும் அண்ட் ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து எஸ்டிமேட் பண்ணதுக்கு கரெக்டாக தான் இருக்கு, இன் லைன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு brokerage firm சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Zomato, இவங்க வந்து 2% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் சிஎல்எஸ்ஏ வந்து அவங்களோட டார்கெட் ப்ரைஸை வந்து 227 அப்படின்னு ரைஸ் பண்ண ரீசனாலன்னு சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்ஏல இருந்து அனலிஸ்ட் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, அவங்களோட ரீசன்ட் Q3 ரிசல்ட்ஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்னோட கான்ஃபிடன்ஸை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்ன ரீசன்னால ஸ்டாக் ப்ரைஸ் 2% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் கம்பெனி ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், இவங்க வந்து 2.3% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னு சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து தேர்ட் குவார்ட்டர்ல வந்து நெட் லாஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 107 crore கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து ப்ராஃபிட் இருந்தது 11.21, பட் இந்த இயர் இந்த குவார்ட்டர்ல வந்து அவங்க நெட் லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து 2.34% இறங்கி இருந்தது சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து என்எம்டிசி, இவங்க வந்து 4.69% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியினுடைய டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 62.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, க்ரோ ஆயிருக்குன்னு. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் நம்பர் வந்து 1469.73 crore கொடுத்துருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டீலோட டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ரொம்ப ஹெல்தியா இருந்ததுன்னா இதுக்கான ரீசன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹேவ் அ கிரேட் டைம்.